அப்போ இறைவனுக்கு எது அனுபவம் ஆகாது? உலகம் அனுபவம் இல்லை. ஏன்? தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ நீங்கள் வேணால் தங்கத்தேர் இழுக்கலாம் முருகனுக்கு. தங்கத்தேரில் முருகனுக்கு வரனால முருகனுக்கு மகிழ்ச்சியா என்ன? அப்படி இருந்தால் அப்புறம் தங்கம் வச்சிருக்கவன் தான் முருகனை கொண்டாட முடியும். நம்மளமா இருக்கிற ஆட்களை திண்டாடத்தான் முடியும். உங்கள் திருப்திக்கு நீங்கள் தங்கத்தை வச்சுக்கிறீங்க. அவர் தங்கத்தில் வருகிறார் என்பது அவருக்கு பெருமை இல்லைங்க, உங்களுக்கு பெருமை. எது? நம்ம தங்கத்தில் பண்ணி அவருக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அவருக்கு உலக பொருள்கள் எந்த வகையிலையும் விடைய அனுபவத்தை கொடுக்காது. தயிர் சாதமோ தக்காளி சாதமோ நெய் ஊற்றுறோமோ நெய் ஊற்றாமல் வச்சோமோ எல்லாம் ஏன் நாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கணுமில்ல, அதுக்காகத்தான் நெய்யை ஊற்றுறோம் இல்லைங்களா? இதே அடுத்த ஆளுக்கு கொடுக்குற மாதிரி தான், ஏன் இவ்வளோ நெய்யை ஊற்றிட்டுருக்கிற, நெய்யை காட்டு போதும் அப்படின்றமா இல்லையா? நாமளும் அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடணும். அதனால் நல்லா தான் ஊற்றாயா. இதாங்க நம்ம அறிவு அவ்வளோ தூரம் கீழே நிற்கிதுங்க. எனக்குன்னா தான் எதையாவது கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும்னு நினைக்கும். அடுத்த ஆள்னா போதும் ஒடியாது போதும். இப்படியே அறிவு தம்மை போலவே பிறரையும் என்னன்னு